ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஆனால் சூப்பரான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படியோ லன்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்னன்றது பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சூடாக இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தேன். அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி தான் அதுக்கு தொட்டுக்க செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு தான் சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. சாம்பார் சாதம், நல்லா நெய்யெலாம் நிறையா ஊற்றி மிளகுத்தூள்லாம் கொஞ்சமாக போட்டு காயெல்லாம் நிறையா போட்டு செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆனதுனால லைட்டாக கட்டியான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ நல்லா குழைவாக க்ரீமியாக இருந்துச்சு. இப்போவும் அப்படி தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஆற இந்த க்ரீம்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது வீக்கெண்டில் ட்ரை பண்ணணும். அப்போ தான் அப்படியே சுட சுட சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அதுக்கு பொரியல் வந்து கோவக்காய் பொரியல். தேங்காய்லாம் போட்டு கோவக்காவை குட்டி குட்டியாக அரைச்சி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த கோவக்காய் பொரியல் நான் ரொம்ப நாளாக சாப்பிடாமலே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அந்த சாம்பார் சாதம் இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்சம் புளிப்பாக காரமாக ஒரு மாதிரி க்ரீமியாக அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அது டைம் ஆக அந்த க்ரீமினஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த கட்டி ஒரு மாதிரி ஆகுது. பொங்கல் மாதிரி தானே அதுவும், அதெல்லாம். ஆனால் எனக்கு வந்து அந்த க்ரீமியாக சுட சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதெல்லாம் அந்த வீக்கெண்ட் தான் ட்ரை பண்ணணும். இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன்னா அது சமையல்லாம். இருந்தாலும் இதுதான் செய்யணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால அது செஞ்சுருந்தேன். நிறைய காயெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் பொரியல் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் பொரியல் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு மாதிரி புளிப்பாக அது டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ எப்பயாவது இதை அடிக்கடி செய்வேன். ஃபஸ்ட்லாம் வாங்கலாமா வேணாமா, இது எப்படி சாப்பிட்ணும், என் ஹஸ்பண்ட்டு கேட்டேன். இதெல்லாம் சாப்பிட்லாமா, இதெல்லாம் நம்ம ஊரில் கிடக்கும்ல நிறைய. இந்த கிராமத்துலலாம் பார்த்தா நிறைய இந்த கோவப்பழம்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி கூட வாங்கி பறித்து சமைச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அது வேறு கோவக்கா, இது சமையல் கோவக்கா, இது வேறு கோவக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும், சரி இது வாங்கி நம்ம ஒரு வாட்டி சமைச்சு தான் பார்ப்போமே, என்னதான் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட்டி வாங்கி சமைச்சேன். எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் இருக்குது. கத்திரிக்காய் டேஸ்ட்டில் லைட்டாக புளிப்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் போக ஓகே அப்படின்னு அது ஒரு டேஸ்ட்டு, அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வருது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். நிறைய பருப்பு போட்டுருக்கேன். பருப்பும் அரிசியும் நிறையா. அரிசியை விட பருப்பு தான் நிறையா இருக்கும் போல. பாதி அரிசி பாதி பருப்பு, நல்லா ஹெல்த்தி. காயும் நிறைய போட்டிருக்கேன். ஓகே, கோவக்காய் பொரியல் கொஞ்சம் ரொம்ப குட்டிக்கிட்டியாக, எப்பவுமே ரவுண்டாக ஃபஸ்ட்டு வந்து அந்த நீளமாக கட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து அவ்வளோ வேகிற மாதிரி எனக்கு தோணல. அதனால் இந்த மாதிரி குட்டியாக அந்த ரவுண்டாக கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணேன். இன்றைக்கி ரவுண்டுக்கும் அது ஒரு இதில் நானாக பிரித்து அதை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சாம்பார் சாதத்துக்கு பொரியலை விட இந்த ஊறுகாய் அப்பளம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் நம்ம பொரியலே சாப்பிடலாம், அதான் ஹெல்த்தி. டேஸ்ட்லாம் பார்க்குறேன். லன்ச் முடிஞ்சிச்சு. சிம்பிள். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். தப்பு கழுவுற வேலையும் இருக்காது. அதனால இந்த சாம்பார் சாதம் எனக்கு பிடிக்கும். ஒரு எல்லாத்தையும் வதக்கி வெட்டி போட்டுட்டு காய் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு பருப்பையும் அரிசியும் ஒன்றா போட்டு முடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் ஒரே கப்பாகவும் இருக்கும். அதனால எனக்கு பெருசாக அது வேலை பண்ணிட்டதுனாலே நான் தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அதை தினமும் செய்ய முடியாதுல்ல. அது இல்லாமல் அது மதியத்துக்கு நல்லாவும் இருக்காது, அந்த க்ரீமினஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படியே சுட சுட சாப்பிட்டா அது செம்மையாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி சாம்பார் சாதம் ஒன்று இருக்கிறதே தெரியாது. இப்பவும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. சாம்பார் சாதம்னா என்ன பாப்பான்னு வந்து என்கிட்ட கேட்கும். சாம்பார் சாதத்தில் இந்த சாம்பார் ஊற்றி கிளறி கொடுப்பாங்க, அதுவும் சாம்பார் சாதம் தானே, அதுதான் சாம்பார் சாதம்னு எங்கள் அம்மா இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்துச்சு. இல்லைம்மா அது வேறு இது வேறு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்து தனித்தனியாக செஞ்சு ஒன்றா போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, லஞ்ச் முடிஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. ஆமாம், தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி அரைச்சல, அதுவும் பார்க்க இந்த மாதிரி தான் இருந்துச்சுல்ல, பெருசாக இருந்துச்சு தெரியல. டேஸ்ட்டுமே எனக்கு அப்படி தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.